ஓகே, இந்த ஃபோட்டோவை எப்படி அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோ எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி ரீடச் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்து போட்டதும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்ததும் பேட்ச் டூல் எடுத்து பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேஜிக் வேன் டூல் எடுத்து ஃபேஸில் இப்போ உங்கள் பாருங்கள், இங்கே பிளாக்காக இருக்குது, இங்கே ஒயிட்டாக இருக்குது. அந்த பிளாக் மட்டும் செலக்ட் பண்ணணும். பிளாக்கை செலக்ட் இங்கே கிளிக் பண்ணி சிமிலர் கொடுங்க. சிமிலர் கொடுத்தா அந்த ஃபேஸில் அங்கே கருப்பாக இருக்கிற ஏரியா எங்கே இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகிடும். ஃபெதர் ஒரு 12 கொடுத்து இப்போது கருப்பாக இருக்கிற ஏரியாலாம் செலக்ட் ஆகிடுச்சு. அதை வந்து இன்னொரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. கருப்பாக இருக்கிற லேயர் மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது அந்த கருப்பாக இருக்கிற லேயருக்கு நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுக்கணும். ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா வெளியாகிடும், ஆனால் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் அது கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக ஒரு 50 அந்தளவு கொடுத்துருங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி பாருங்கள், அந்த இடம் மட்டும் வெள்ளையாக இருக்கும். அது இன்னும் கூட கொஞ்சம் ஒப்பாசிட்டி ஃபில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நியூ லேயர் போட்டு ப்ரஷ் டூல் எடுத்து இங்கே மோடில் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. நார்மல்லேருந்து கலர் சேஞ்ச் பண்ணி ஒப்பாசிட்டி 20-30 அந்த அளவுக்கு 20-30க்குள்ளே கொடுத்துக்கோங்க. இந்த ஒப்பாசிட்டி 100ல் இருக்கணும். கொடுத்துட்டு எந்த ஸ்கின்னில் கலர் வந்து கரெக்டாக இருக்கும், இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கின் கலர் கரெக்டாக இருக்குன்னா அந்த இடத்த பிக் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கிங் டூல் வச்சு பிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கருப்பாக இருக்கிற இடத்தெல்லாம் அடிக்கணும். இங்கே பாருங்கள், கலர் மாறும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணியாச்சு கலர் வச்சு, பிளாக்காக இருக்கிற ஏரியாவெலாம். இப்போ ஃபேஸ் பாருங்கள், அந்த கருப்பாக இருக்கிற ஏரியாவில் இந்த இடத்துல மூக்கு மேலே இருக்கிற ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்குது. அது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. கருப்பும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி 70 அந்த ரேஞ்சில். இப்போ இதை வந்து அந்த லேயரோடு மெர்ஜ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் இ. இப்போ ஒரே லேயராக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நியூ லேயர் போட்டு இந்த ஒப்பாசிட்டியை ஓவர்லே வச்சுருங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் சாஃப்ட் லைட் வச்சுக்கோங்க. ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கலர்லேருந்து திரும்ப நார்மல் கொண்டு வந்துடுங்க. ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கலர் பிக் பண்ணி ஸ்கின்க்கு ஏற்ற கலர் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ரஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக, ஸ்கின் ஃபுல்லாக, கண்ணுக்குள்ளே முடிக்குள்ளே போகக்கூடாது. இவ்வளோ அதுக்குன்னு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுவோம். இவ்வளோ வெள்ளையாக இருக்காது. ஃபுல்லாக எல்லா ஸ்கின் இடத்துலையும் அடிக்கிறோமாங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சிடலாம். இப்போ ஸ்கின் ஃபுல்லாக அடித்தாச்சு. ஸ்கின் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே இங்கே ஒயிட்டாக இருக்கிறதுனால ஒப்பாசிட்டி நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபில்லும் ஒப்பாசிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கண்ட்ரோல் எம் கேர்வ் ஷார்ட்கட் தெரியலனா இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கேர்வ்ஸ் கொடுத்து இது வந்து ஒயிட் பாருங்கள், செட் ஒயிட் பாயிண்ட்னு இருக்குது. இது வந்து பிளாக் பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் பாயிண்ட் எடுத்து ஒயிட்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒயிட்டுக்கும் வேறு கலர் இருக்கிற இடத்துல இது மாதிரி இந்த இடத்துல மாதிரி ஒயிட் இன்னொரு கலரும் மிக்ஸ் ஆகிற இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம். எதுக்குன்னு பாருங்கள், ஸ்கின் டோன் கரெக்டாக வரும். அப்புறம் திரும்ப கண்ட்ரோல் ஜியை கொடுத்து திரும்பவும் கண்ட்ரோல் எம் கொடுத்து இப்போ வந்து ஒயிட் கொடுத்தோன்னா இப்போ பிளாக் வந்து அதே மாதிரி பிளாக் ஆகிடும். கரெக்டாக பிளாக் எங்கே இருக்கோ அங்கே கிளிக் பண்ணிட்டா இந்த அளவுக்கு ஸ்கின் டோன் கரெக்டாக வந்துடும். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒப்பாசிட்டி ஓரளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கேமரா ரா ஃபில்டரில் போயிட்டு லைட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஹைலைட்டு ஷேடோஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஒயிட்டு இப்போது கலர் மிக்சரில்
க்ரீன் பேக்ரவுண்ட் க்ரீன் இருக்கிறதுனால க்ரீன் நீங்கள் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிங்களா இந்த மாதிரி கலர் டோன் வரும், இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கலர் டோன் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் டோன் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இது சேச்சுரேஷன், அதே இதுக்கு சேச்சுரேஷன் அதிகப்படுத்துறது. ஓகே கொடுத்துக்கேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஃபோட்டோக்கு எப்படி ரீடச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.